இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது போக்கிமான் யூனிட். இதான் நம்ம செகண்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோரிஸ் லெவலில் ரோப்ளாக்ஸில் ஃப்ளோரிஸ் லெவல் விளையாடிப்போம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் தான் போட்டிருப்போம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம போக்கிமான் யூனிட் இந்த கேம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஏற்கனவே நிறைய லெவல்ஸ் விளையாடிருக்கேன், நல்லா தான் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம மோகன் கூட தான், அதாவது என் தம்பி மோஷி, அதாவது அவன் பேர் தஃபசெஸ்டோ கூட தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். அதாவது என் தம்பி அப்படி வச்சுருக்கான், அதாவது மோஷியை மோகன்னு கூட போகணும், மோகனை மோஷின்னு கூப்பிடுவோம். அவன் வந்து தஃபசெஸ்டோன்னு வச்சுருக்கான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இதில் ஒன்று முக்கியம்தான், இது கோல் போடணும், அவ்வளோதான். மற்ற போக்கிமான்லாம் இருக்கும், போக்கிமான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல் போடணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா சாரிசார்ட் தொப்பி போட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் தஃபசெஸ்டோ, அதாவது மோஷி. ஆனால் நம்ம மோஷினே கூப்பிடலாம் இந்த கேமில், ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ இதில் மொத்தம் ரேங்க் மேட்ச்சு, கேஷுவல் மேட்ச்சு, கஸ்டம் பேட்டிலு, குவிக் மேட்ச் வேணும்னா நம்ம பேச்சு போட்டுக்கலாம். கஸ்டம் பேட்டில்னால் நானும் மகனும் தனியாக சண்டை போடுறது. இப்போ கேஷுவல்னால் நம்ம வந்து எல்லா மற்றவங்க கூட ரேங்க், இன்றைக்கி நம்ம கேஷுவலாக ரேங்க் மேட்சும் தான் 2 மேட்ச் ஆட போகிறோம். அதாவது 20 மிச்சம் கிட்ட, ஒரு மேட்ச் 10 மிச்சம் கைஸ். நான் விளையாடும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் சில பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம் வாங்கோ. நடா மோகன், எந்த போக்கிமானை சூஸ் பண்ண போகிறேன்? அது மட்டும் இல்லாமல் கைஸ், இந்த பிளேசிகான் ரொம்ப ரேர் கைஸ். நான் ரொம்ப காசு கொடுத்து ரொம்ப ஐஏஎஸ் காயின்ஸ்னு ஒன்று இருக்கும் கைஸ். இதோ நான் மேலே காமிக்குதுல, இது ரொம்ப கஷ்டம் வாங்கிறது, இது கலெக்ட் பண்ணுறது. நான் கஷ்டப்பட்டு 15,000 கலெக்ட் பண்ணி இந்த 14,000 இருக்கிற இது செம்மையாக தான் கைஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ விளையாட போகிறதில்ல, ரேங்க் மேட்ச்சில் அப்போ விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ கேஷுவல் பேட்டில் தான் போட்டிருக்கோம். ஸோ என்கிட்ட இருக்கிற போக்கிமான்லாம் நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் டைம் போக்கிமான்ஸ், அதாவது ஒரு லிமிட்டுக்கு தான் இருக்கும் இந்த 4 போக்கிமானும். அதுக்கப்புறம் வேறு போக்கிமான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டைமுக்கு. நம்ம டைம்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி பாருங்க கைஸ், இது இந்த போக்கிமான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது பிகாச்சு. ஓகே, இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது. அது அப்படி தான் கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த மேட்ச்சில் டெசிடியூஐயை யார் யூஸ் பண்ணலாம், அது அப்போ பார்த்துக்கலாம் கைஸ். இது இந்த சாரிசார்டும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம யாரை யூஸ் பண்ணலான்னா, நம்ம ரேங்க் மேட்ச்சில் பிளேசிகான் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஆரம்பிச்சிடுச்சு கைஸ். பாருங்கள் வைப்ரேஷன் கூட வரும். நம்ம ரெடி கொடுத்துடணும், ரெடி கொடுக்கலன்னா அது நம்மளை வெளியே தள்ளி விட்டுரும். அப்புறம் நம்ம வரத்துக்கே ஸ்டார்ட் கொடுத்தா கூட நம்மளுக்கு 1 மிஷன் தான் ஆகும். ஸோ இந்த மேட்ச்சில் யார் செலக்ட் பண்ணலாம்? நம்ம டைம் சூஸ் பண்ண வேணாம் கைஸ், ஏன்னா ஐ வாண்ட் மை போக்கிமான்ஸ், ஐ ஆம் நியாயமான பையன். ஸோ நம்ம இந்த தடவை சாரிசார்ட் சூஸ் பண்ணுறான். சூஸ் பண்ணலாமா? சரி விடுங்க, எனக்கு இவனையே பிடிக்கும், இவனையே சூஸ் பண்ணலாம். சரி இல்லை கைஸ், இது அட்டாக்கர். இது ரெட் கலரில் இருக்கிறது அட்டாக்கரு, ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்பீட்ஸ்டரு. நம்ம வந்து இவனே செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதான் பேட்டில் ப்ரிப்பரேஷன் போட. ஸோ காய்ஸ், மோகன். ஸோ நம்ம இதில் நிறைய 8 இருக்குது காய்ஸ், ஆனால் என்கிட்ட 5 தான் இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ லெவல் ஏற்றலை, ஏன்னா புதுசாக தான் ஏற்றினேன். ஓகே காய்ஸ், மோகனுக்கு வந்து சிந்திரஸ் யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது அந்த முயல் குட்டி இருக்குல்ல, என் பக்கத்தில் ஒரு முயல் குட்டி இருக்கும், அதாவது மொசக்குட்டி. அந்த மொசக்குட்டியை தான் மோகன் யூஸ் பண்ணியிருக்கான். காய்ஸ் நீங்கள் சொல்லலாம், ஏன் இவ்வளோ லாங்காக போகுதுன்னு. அது போக போக புரியும். பாருங்கள் காய்ஸ், ரெடி கோலாம் சொல்கிறேன். ஸோ மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். அந்த பந்தை நம்ம உடைக்கணும். ஸோ இது நம்ம கூட ஏதோ ஒரு மொசக்குட்டி வந்திருக்குது, மொசக்குட்டி மாதிரி தான் இருக்குது அது. ஸோ நம்ம மோஷி வந்து எங்கே போயிருக்கான்னு தெரில. சே,
இவங்களை அடித்தா அந்த மாதிரி பந்து கிடைக்கும். மோஷி கீழே போயிருக்கான். ஓகே, ஒரு அட்டாக்ஸ் கிடைக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்மளோட எபிலிட்டியும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எவால்வ் ஆகும். போக்கிமான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு புது அட்டாக்ஸ் கூட கிடைக்கும். நம்ம இப்போ லெவல் 5ல் தான் புது அட்டாக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே ஒரு என்ன சொல்கிறது, பல்லி மாதிரி ஸ்லோ ப்ரோனே சொல்லலாம். ஸ்லோ ப்ரோ அது பேர். ஆனால் ஸ்லோவாகவே நடக்கும், ஃபாஸ்ட்டாக வருது. இந்த கோலில் நம்ம இது போடணும். இது பார்க்குறதுக்கு ஃபுட்பால் மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கு இப்போ எதுக்கு மோகன் ரீட்ரீட் கொடுத்தான் எனக்கே தெரில. ஸோ நம்ம ஒருத்தனை அவுட் ஆக்கிட்டோம். ஸோ மோகன் என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கே தெரில. நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். போட்டு முடிச்சிட்டோம். நம்ம இதில் போடுறது தான் ஒரே வேலை, அவள் தான். நம்ம லெவலில் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான். மேலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ நம்ம மாறிட்டோம். எஸ், இப்போ நம்ம ஃபயர் பஞ்சா ஃப்ளேம் த்ரோயர்னு கேட்குறாங்க. அந்த டீமில் ஒரு மொசக்குட்டி இருக்குது, அதனால் நான் ஃபயர் பஞ்ச் எடுக்க போகிறேன். மொசக்குட்டி இருந்தாலே இப்படி தான் கைஸ். இந்த போக்கிமான் யூனிட்டில் நிறைய மொசக்குட்டிஸ் இருக்குங்க. எங்கள் மோகன் அவுட் ஆகிட்டான் போலையே. அவுட் ஆகிட்ட. ஓ, மேலே போயிட்டான் கைஸ். நம்ம கீழே வந்து அவன் மேலே போகிறான். ஸோ மோகனை பார்ப்போம் வாங்க. அவன் நேரத்துக்கு அந்த மொசக்குட்டியிலேருந்து ஸ்டைலிஷ் மொசக்குட்டியாக மாறி இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், ஸ்க்ரீனை தோட்ட திருப்ப முடியுது. அது மட்டும் இல்லாமல் 7 மினிட்டுக்கு இங்கே ஒன்று வரும் கைஸ். இதோ இங்கே ஏதாச்சும் ஒன்று வரும். அதை நம்ம அடித்தா கோலை டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம கோலை போடணும். இங்கே பாருங்கள், நம்ம மொசக்குட்டி ஸ்டைலிஷ் மொசக்குட்டி கோலை உடச்சிடாத. பாருங்கள் கைஸ், கோலை உடச்சிட்டோம். இப்போ நம்ம எவால்வ் ஆகிட்டோம். யூனைட் 3 ஒன்று இருக்குது கைஸ். அதான் அல்டிமேட்டு. அது பேர் அல்டிமேட்டு. அந்த அல்டிமேட்டு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். இதில் வந்து மற்றவங்களை அடித்தா நம்மளுக்கு வந்து பவர் ஏறும். பாருங்கள், இந்த மொசக்குட்டி நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. ஐயா மொசக்குட்டி, இதை நான் அடிச்சிடவாடா. சரி, மொசக்குட்டியாக அடிக்கிட்டோம். ஏன்னா மொசக்குட்டின்னா ஃபுல் மொசக்குட்டியாக மாறல. டக்குன்னு அடி மொசக்குட்டியை லெவல் 7 வரணும். நம்ம லெவல் 7 வந்ததுனால தான் எவால்வே ஆகணும். மொசக்குட்டி நான் அடிச்சிடவா. மொசக்குட்டி எவ்வளோ நேரம் பண்ணுது. அதெல்லாம் மொசக்குட்டியாக மாறிடுச்சு. அதனால் இது எடுத்துக்கு நான். ஸோ வாங்க, கீழே ஒன்று இருக்கும். அது கீழே மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். மேலே இருக்கிறது என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு நம்ம வழியாக கூட்டிகிட்டு போ. இருங்க கைஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாடா மேலே. ஐயோ பாவம், மோகன் வந்து அவுட் ஆயிட்டான். இப்போ மோகன் தோற்று போயிட்டான். இப்போ மோகனை தோக்கடிச்சது இந்த என்ன சொல்கிறது, அது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எதிரியோட தேசத்துக்கு பயணம் செய்யும். பாருங்கள், யூனைட் கச்சிச்சு. இதோட யூனைட் எனக்கு பிடிக்கும் கைஸ் அவ்வளோ. ஏன்னா இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். இவங்க இப்போ இது போய் அதை தொட்ட உடனே நம்ம டக்குன்னு போட்டு ஓடி வந்துடலாம். ஏன்னா நேரமாகும். இதுதான் இந்த பூனை தான் கைஸ் மோகனை அடிச்சுது. இதுக்கு நம்ம பழி வாங்கியே தரணும். எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட் மூவ் இருக்கும். இப்போ மோகன் எங்கன்னு தெரில கைஸ். எதிரி டீம்லேயே என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்க காமிக்கிறேன். அதை பாருங்க, மோகனை சாவஸ்தான். மோகனை அடித்து முடிச்சிட்டான். அதாவது என்ன சொல்கிறது, இப்போ கீழே இருக்கிறது என்ன பண்ணோன்னு காமிக்கிறேன் கைஸ். ஐயோ, கீழே இருக்கிறது ஏதோ அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க எதிரி டீமு. ஏன்னா எதிரி டீம் கண்ணுக்கு தெரிய மாட்டானுங்க, அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம டக்குன்னு போய் அதை எடுத்துடணும். பாருங்கள், அது மேலே போய் கீழே வந்துச்சா. இதே மாதிரி தான் அது மேலே போய் கீழே போகும். அதுதான் இப்போ அந்த சார்ஜர் வரட்டும். ஸோ எடுத்துட்டோம். கட்சிச்சு மோகனுக்கு, அதாவது மோஷினே சொல்லலாம். பாருங்க கைஸ், நம்ம இப்போ நம்ம பாருங்க தூக்கி போட்டு சரியா அடிக்குது. இதுதான் கைஸ் அல்டிமேட்டு. ஸோ இதில் நடுவில் ஒன்று வரும். இப்போ நம்ம தோக்குற நிலைமையில கூட அந்த நடுவில் ஒரு பாம்போ பல்லியோ
தெரில. அது பேர் ரெக்வாசா. அது வந்து நடுவில் வரும் கைஸ். அது அது இருந்தால் தான் கேம்லேயே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் மந்திரங்க கூட இருக்குது. மந்திரம் அதாவது இப்போ நம்ம யூனிட் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம். சே மோகன் இது மோஷி. ஐயோ யூனைட்டு அல்டிமேட்டு. ஐயோ காலி. மோகன் மோஷி. ஐயோ மோஷி அடி வாங்கிட்டு இருக்கானே. ஏய் அட்ரா மோஷி. அவனா மோஷி போடுறான். ஐயோ ஏன்டா பால் பந்து 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 முக்கியம். அடி அவனை. ஏன்டா தப்பிக்க விட்ட? அந்த கேரக்டர் என்கிட்ட இதோ அடி அடி அவனை. ஸோ கைஸ் இப்போ அவனுங்க அதை எடுத்துட்டாங்க. மேலே இருக்கிறது அவங்க எடுத்துட்டாங்கன்னா இது அவங்க நம்ம பயணத்தை செய்யும். அவள் தான் கைஸ் நம்ம டீம் இதை எடுத்துருச்சு. இப்போ நிறைய அடி அடிக்கிறாங்கல்ல இவனை. ஸோ மோகன் எங்கடா இருக்க? வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். யாரும் நட்டா? நான் ஸ்லோ ப்ரோ அடிக்காமல் 9 டைல்ஸ் அடிக்கிறேன். இப்போ நம்ம உச்சக்கட்ட சத்திய போட நேரம் வந்துச்சு. வேற வழி தெரியல. பாருங்க ஓடி போயிடுச்சு. டக்குன்னு போ டக்குன்னு போ. ஐயோ முடியல முடியல. ஓடு ஓடு ஓடு. ஐயோ ஓடு ஓடு. அப்பா இப்போ நம்ம இந்த நடுவில் இருக்கிற பட்டன் அமுக்குறோம்னா ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு. காலி ஆகிட்டோம். அவுட் ஆகிட்டோமே. மோகனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. மோகனை வாங்க பார்க்கலாம். எங்கடா மோகன் இருக்கான்? என்ன பண்ணுறான் இவன்? அவன் கோல் மாட்டிக்கிட்டு. ஐயோ ஏன்டா இப்படி கத்துற? அதான் மோகனை செஞ்சு வச்சிட்டானுங்க. அந்த பள்ளி அந்த நடுவில் ஒன்று வரும்ல, அந்த நடுவில் ஒன்று வரும்ல, அதுதான் கைஸ் இருக்கிறதுலே செம்ம. அது நடுவில் வரும்போது தான் இது நம்ம இப்போ தோக்குற நிலமையில் நம்ம கோல்ஸ் எல்லாம் வச்சிட்டானுங்க. நம்ம தோக்குற நிலமையில் இருக்கும்போது தான் அந்த அது கிடைக்கும். தோக்குற நிலைமைக்கு போயிட்டா கூட நம்ம அதை காப்பாற்றிடும். டக்குன்னு போட்டுடலாம். 50 கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு லிமிட் அளவுக்கு தான் இந்த பந்தெல்லாம் எடுக்க முடியும். நான் எதுக்கு நீங்கள் கேட்கலாம், எதுக்குடா அடிச்சிட்ருக்க, லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கேடான்னு. ஏன்னா யூனைட் மூவை ஏற்றணுன்னா அடித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ பார்த்தீங்களா ஏறிடுச்சு. பாருங்கள் கோல் போடுறான். நான் இருக்குன்னு தெரிஞ்ச கோல் போடுறான். அது அவனுடைய அல்டிமேட்டு பாருங்க. இவனோட அல்டிமேட்டு இது பாருங்க. இது நார்மல் அட்டாக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணால அது அல்டிமேட்டு. இருங்க நான் அந்த பல்லியை காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க அது வரைக்கும் பாருங்க. நம்ம டீம்மேட்ஸ்லாம் அவனை அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் எப்படி நம்ம அடிக்கவே தேவையில்ல அதை. ஏன்னா இப்போ சரண்டர் ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த செட்டிங்ஸில் இருக்கும் சரண்டர்னு கீழே. இப்போ நம்ம நைஸாக எடுத்துடலாம். அதை யார் எடுக்கிறான்னு கூட காமிக்கும். அச்சா அவன் எடுத்துட்டாங்க 9 டைல்ஸ். நீங்கள் மோகனம் தான் இருந்தான். இப்போ சில பேருக்கு 50 வரும், சில பேருக்கு வேறு மாதிரி வரும். ஸோ மோகன் என்ன பண்ணுறான்னு எனக்கே தெரில. நம்மளுக்கு ஷீல்டு கிடைக்கும். போட்டுடலாம். வாட்ட கோலு. சரி வா மோகன் 42 போடு. மோஷி தான் மோகன். டக்குன்னு 42 போடு. அதான் இப்போ சரண்டர் ஆயிடுவானுன்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ் நம்ம இருங்க. இப்போ இங்கே பாருங்கள் இதை பாருங்கள். இவனுங்க எவ்வளோ சொல்கிற பட்சன்னு கேட்கவே மாட்டேன். இதான மோகனை இது ஒரு வழி பண்ணிச்சு. போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த டாகி பாருங்க நம்மள மாதிரியே ஒருத்தன். இருங்க அவனையே தூக்கி நம்ம போட்டுடுறோம். பாருங்க இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்மளே நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்கு. சே யார் அது? இந்த ஐயோ திரும்ப இவன் அல்டிமேட் போட்டானே. ஆனாலும் நான் விட மாட்டேன்டா. இவன் என்கிட்டயும் இருக்காங்க. இவன் எல்லாருக்கும் கிடைப்பான். இருங்க இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே இவனை பண்ணிடணும். எஸ் காய்ஸ். 5
காய்ஸ் இப்போ நடந்ததுதான் அல்டிமேட். பாருங்க 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 பாருங்க, கரெக்டாக பறக்குறான். அவன் தலை மேலே குதிச்சா அவன் பறந்துடுவான். மோகன் கோல் போட்டான். இப்போ இதில் MVP கூட இருக்குது கைஸ். யார் நல்லா விளையாடினான்னு கூட காமிக்கும். அந்த டீமில் யார் நல்லா விளையாடினா, நம்ம டீமில் யார் விளையாடினான்னு. இதோ நம்ம எத்தனை கோல்ஸ் போட்டிருக்கோன்னு காமிக்கும். யோஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். நான் தான் கைஸ் ஃபர்ஸ்ட்டு. நம்ம இதில் லைக் கூட போட முடியும். மோகனுக்கு லைக் போட்டுடலாம். ஓகே, மோகனும் நம்மளுக்கு லைக் போட்டிருக்காங்க கைஸ். ஓகே, அதாவது மோகனும் மோஷியும் ஒன்று தான் கைஸ். ஸோ இப்போ நம்ம மெயின் மெனியூ போயிட்டு, ஸோ உங்களுக்கு கஸ்டம் பேட்டில் அடுத்த வீடியோவில் போடுறேன் கைஸ். ஏன்னா அடுத்த வீடியோவில் கஸ்டம் பேட்டில் வரும். இப்போ மோகன் என்ன ரேங்க் மேட்ச்சுக்கு கூப்பிடுவான். மோகன் அதாவது மோஷி மோகன். ஓகே, ரேங்க் மேட்ச். இங்கே பாருங்க, இந்த டைஸ் கச்சா இந்த போக்கிமான் கிடைக்குமா? அதான் நானும் போடுறேன் வரவே மாட்டேங்குது. ஸோ கைஸ், மோகன் நம்மளை கூப்பிட்றான். இந்த தடவை நம்ம இவனை தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து அல்டிமேட்டை ரொம்ப நேரம், அதாவது இது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இவனோட அல்டிமேட்டோட கூல்டவுன், அதாவது கூல்டவுன் அதாவது 100 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை வரும்ல, அதுதான். இப்போ மோகன் வந்து கிளாஸ் 5, ஆனால் நான் எவ்வளோ லெவல்னு எனக்கே தெரியாது. ஆனால் கிளாஸ் 4ன்னு நினைக்கிறேன். விடுங்க பார்த்துக்கலாம். மோகன் ஆரம்பிடா, அதாவது மோஷி ஆரம்பி. பாருங்களேன் அவன் எப்படி போட்டிருக்கான், நான் எப்படி போட்டிருக்கேன்னு. வாட் ரேங்க் மேட்ச் போடுவோம். ஓ, இதோ ரேங்க் மேட்ச் ஆரம்பி. ஓகே, இது கொஞ்சம் டக்குன்னு வந்துடும். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், நான் தோக்கவும் செஞ்சுருக்கேன். இந்த கேரக்டர் தான் கைஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நான் எப்போ இதோ இவனால் அல்டிமேட்டை 5 செகண்டில் பயன்படுத்த முடியும். ஸோ வாங்க விளையாடலாம். அவனை நான் காமிச்சு காட்டுறேன். அந்த டீம்ல என்னவே ஒரு தம்பி போட்டுருக்கேன். ஆனால் நானும் அந்த தொப்பி நான் சொல்லி கொடுத்ததே, ஆமாம், அந்த தொப்பி சொல்லி கொடுத்ததே நான் தான். ஃபஸ்ட்லாம் நான் தான் அந்த கைஸ் தொப்பி போட்டிருந்தேன். அந்த தொப்பி எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ இதுவா இல்லை இதுவா கைஸ், நான் வேணும்னா தனி வீடியோ, நான் மட்டும் தனியாக இவனை வச்சு ஆடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் தனியாக. நான் இப்போதைக்கு இவன் அம்பு விட்றவன் கைஸ். இவன் அம்பு விட்டுக்கிட்டே இருக்கான். போட்டு நல்லானே போட்டுருவான் தூரத்துலேருந்து. ஆனால் இவனை பிடிச்சா மோகன் எதை எடுத்திருக்கான்னு, அதாவது மோஷி. என்ன மோஷி ஒன்றுமே எடுக்கலை. அவன் மோஷி வந்து ஓ இவனா தெரியும் கைஸ். போன தடவை நம்மளை கட்டுப்படுத்தினா பாருங்க, அவன் தான். நான் மோகன் ஆடலாமா? என்னது? ஐயோ, ஓகே. நம்ம டீமில் மோகன் தான் நம்மளை காப்பாற்றுவான். ஏன்னா அவன் டிஃபெண்டர், நம்ம அட்டாக்கர். இது ஸ்டோன் பேப்பர் சீசர் மாதிரி தான் கைஸ். டிஃபெண்டர் வந்து அட்டாக்கர் வந்து டிஃபெண்டர் அடிப்பான். டிஃபெண்டர் வந்து இது ஸ்பீட் ஸ்டார் அடிப்பான். ஸ்பீட் சிந்திரசன் அடிப்பானே. நான் அவனை காப்பாற்றிருந்தா, இல்லைன்னா ஆப்ஸால் காப்பாற்றோம். அந்த டீமில் எனக்கு தொல்லை கொடுக்கறது இதோ இவன் இருக்கானே, நான் அமுக்குறேனே, இவன் தான் தொல்லை கொடுப்பான். இவங்கிட்டேருந்து காப்பாற்றணும். வீடியோ எத்தனை மிச்சம் வர போச்சுன்னு தெரில. வீடியோ இன்னும் 10 மிச்சத்தில் 11 பார்த்துடலாம். இப்போ நான் குட்டியாக தானே இருக்கேன். இப்போ அம்பு வராது கைஸ். இவனுக்கு எப்பவும் லேட்டரா கைஸ். நம்ம மட்டும் தனியாக விட்டுட்டாங்க கைஸ். ஷட், நம்ம மட்டும் தனியாக கீழே ப்ரொடெக்ட் பண்ணோம் கைஸ். அதுவும் இந்த போக்கிமான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப வீக்கு. ஸோ நம்ம எப்படியாச்சும் பார்த்து தான் இருக்கணும். கீழே ஏதாச்சும் நல்ல போக்கிமான் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மளை அவுட் ஆக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம எப்படியாச்சும் லெவல் 7 ரீச் ஆக பார்க்கணும். இப்போ நம்ம எல்லா போக்கிமானும், சில போக்கிமான்லாம் லெவல் 7 ரீச் ஆனால் தான் சில சக்திகளே கிடைக்கும். என்ன கீழேயும் யாரையும் காணும்? என்ன கைஸ், அந்த டீம்லேயும் கீழே யாரும் வரலையா? நான் மட்டும்தான். ஓ வந்துட்டான். இதை பாருங்கள், இவன் சப்போர்ட்டர் கைஸ். சப்போர்ட்டர்னால் அவங்க டீம்மேட்டுக்கு
என்ன சொல்கிறது, போஷா கழுவி ஊட்டுவோம். இதோ இப்போ நான் உடச்சிட்டு இருக்கேன்ல ஒரு மொசக்குட்டி, இது மோகன் எடுத்துருந்தால இவன் வந்து ஓகே மோகன் மேலே நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா மேலே 4 பேர் ஆச்சே, விட்டுருவாங்களா பாருங்கள். நம்ம லெவல் 5 வந்தாலும் அதே டெக்னிக்ஸ் தான், ஆனால் எவ்வளோ ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்க. எல்லாரும் தப்பிச்சு போகிறாங்க ஆஃப் லெவலில். நீ என்னடா பண்ணுற? இருங்க இவனை அச்சு முச்சிடலாம், ஏன்னா இவனுக்கு கம்மி ஹெல்த்து தான். இவனுக்கும் நான் இப்போ அந்த மொசக்குட்டிக்கும் அதே தான் கைஸ். 2 பேர் தானா, டக்குன்னு அடிச்சிட்டு டக்குன்னு கோலை போட்டுருந்தோம் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட தட்டி இருக்குது, ரொம்ப நேரம் ஆகும் அவங்க வரத்துக்குள்ளே நம்ம போட்டிருந்தோம். வந்துட்டானுங்க, வரல. இப்போ ஒரு லெவல் வந்தால் அந்த அம்பு வந்துடும். வந்துட்டானுங்க. இப்போ நம்ம ஓடுறது தான் ஒரே வழி. நம்மளுக்கு அம்பு கிடச்ச உடனே எல்லாரையும் போட்டுன்னு போடலாம். உங்களுக்கு இது புரியாது. இப்போ இவன் அடித்தா அம்பு கிடச்சிரும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம லெவல் 6ல் இருக்கோம். அவள் தான் கைஸ். இங்கே 2 அட்டாக் இருக்கா, இப்போ அம்பு கச்சிச்சா. இப்போ நான் எப்படி மட்டும் அம்பு விடுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்க பவர் ஏற்றி பாருங்க, பொட்டுன்னு போடுறேன் எல்லாரையும். பாருங்க ஒரே அடி தான் கைஸ். இந்த அம்பு தான் கைஸ் எனக்கு பிடிச்சிருக்கேன் அட்டாக்ல. நானா 7 நீ கைஸ் தனியாலாம் நின்று இது எடுங்க. இது வந்து எல்லாரையும் போய் அடிச்சிடும். அப்போ வந்து எல்லாருக்கும் நிறைய அடி விடும். பாருங்க ஒரே அடி தான் எல்லாரும் காலி. பாருங்க கைஸ் 3 பேர் வந்துட்டிங்களா? வாங்க இருங்க போடு. பாருங்க 1 ஷாட் கில் கைஸ். 1 ஷாட்டு பாருங்க எப்படி சோலோ. இதோட அல்டிமேட்டும் செம்மையாக தான் கைஸ் இருக்கும். யாருமே இல்லைல்ல. இந்த மொசக்குட்டி இருக்குதா, போடு இந்த மொசக்குட்டியும் காலி, இவனும் காலி. ஸோ நம்ம கீழே கோலை உடைக்க போகிறோம், அதுவும் சோலோவா. கைஸ் இது முதல் முறையாக நான் சோலோவாக கோலை உடைக்கிறேன். ஸோ மேலே போகலாமா வேணாமா? கீழே போகலாம் கைஸ். ஏன்னா கீழே போய் இது அடிக்கலாம். யார் அடிக்கிறான்னு வேறு தெரியலையே, யார் எடுக்க போகிறான்னு வேறு தெரியல. மேலே இருக்கிறத எடுத்துருங்கடா மோகன். ஸ்லோ ப்ரோ வந்துட்டான். அதுதான் நம்ம டீம்மேட். இங்கே பாருங்கள் டீம்மேட், அவனை போய் அடி. வா இவனையாச்சும் அடிக்கலாம். நம்ம மேலே கிடைக்கலனா என்ன, கீழே இவனையாச்சும் அடிக்கலாமே. வாங்க கைஸ், நம்ம டீம் தான் கைஸ் செத்துருக்கு. அவள் தான் மோகன் எடுத்துட்டான். வாங்க போகலாம். அவள் தான் நம்ம டீமுக்கு நிறைய பிரச்சனை. மோகன் வா, மொஷி வா, நம்ம கோல் போட நான் உனக்கு உதவி செய்கிறேன். மோகன். மொஷி போய் கோலில் நில்லு, நான் உனக்கு கோல் போட உதவி செய்கிறேன். டக்குன்னு கோல் போட்டுடலாம். எவ்வளோ 10%. மோகன் நீ என்னென்ன டாக்ஸில் எடுத்துருக்க? நான் ஸ்னோர்லாக்ஸ் குறி மிஸ் ஆச்சு கைஸ். கிடச்சிச்சு. பொட்டுன்னு வைக்கிறேன். கஷ்டம் கைஸ். சரி வாங்க கோலை போட்டுடலாம். கோல் போடுறது தான் கைஸ் இதில் முக்கியமே. இப்போ என்னோடய அல்டிமேட்டை நான் இப்போ காமிக்க மாட்டேன், ஏன்னா எல்லாரும் மொக்க லெவல். இவன் பயங்கரமானவன் கைஸ், ஆனால் எனக்கு இல்லையே. ஓகே நம்மளோட டீம்மேட்டு இவன் தானே போன தடவை டாகி நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்தது. ஆமாம் இங்கே பாருங்க. ஸோ இப்போ நம்ம அல்டிமேட் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை வாய்ப்பு கூட கிடைக்கல. யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எங்கே போனாங்க? இங்கே அல்டிமேட் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே அல்டிமேட் இங்கே பாருங்க கைஸ், சுட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பாருங்க எதுக்குடா அப்படிலாம் பேசுகிற? ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? எல்லா லூட்டியும் நாங்களே எடுக்க மாட்டோம்.
இருங்க நம்ம அடிச்சுட்டு ஓடிடலாம். 2 கோலாச்சும் போட வைங்க அப்படா. டேய் நான் போறேன்டா, நான் போறேன். போஷனை முடிச்சிட்டு போறேன்டா. என்னாச்சும் வந்து இங்க இருடா. அவன் நினைச்சி அடி அந்த ரூட் என்னடா? போயேன். ஐயோ வந்துட்டான்டா. என்னடா அவன் ரூட்ல அவனே செத்துட்டான். மோகன் ஓடி வந்துரு. ஸோ மேலே வந்துச்சு, அதான் வரானுங்க. இப்போ பாருங்க என்ன மோகனை ஒரு போடு. தப்பிச்சிரு. இன்னும் யார் சரண்டர் ரோட் கொடுத்தா? மோகன் நீயா? ஐயோ நம்மள காய்ஸ் நம்ம தப்பிக்க போகிறோம். எஸ் தப்பிச்சிட்டோம். இருங்களேன், அவனை எங்க அவன் இருங்க கையில் மாட்டோம். கைமா பண்ணிடுறேன் அவனை. இன்னொரு தடவை பார்த்துனா வந்துட்டான். ஐயோ நம்மளை கைமா பண்ணிட்டான் கைஸ். கரெக்டாக நம்மளுக்கு அல்டிமேட் கிடச்சிது. ஆனால் அவனுக்கெல்லாம் அல்டிமேட்டா? என்ன கைஸ் நம்ம டீம்மேட்ஸை காணோம். மோகனை மட்டும்தான் இருக்கா. ஓ இங்கே இருக்கானுங்களா? எதுக்கு இப்படி மெதுவாக நடந்து போகிறானுங்க? ஓகே நம்ம குட் லீடில் இருக்கோமா? இங்கே பாருங்களேன், இவன் குண்டா இருக்கான் பாருங்க. இந்த பொண்ணை வந்து கோல் போடுது. எவனாச்சும் தடுக்க மாட்டேங்கிறாங்க. மோகன் என்ன பண்ணுறான்? இங்கே தானே பக்கத்தில் இருக்கான், ஏன் தடுக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க. அவன் தான் எவ்வளோ நேரமாக பொறுத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம சொன்ன கொடுத்துட்டு எல்லாரும் என்ன பவர் பண்ணிருக்க பாருங்கடா. இருடா மோகன், அவங்க பேஸ்க்குள்ளே போய் தம்புறான். நான் போறேன்ப்பா. கிடச்சிட்டான் அம்புறதுக்கு கிடச்சிட்டான். சரி வா வாடா. டெலிக்னிஸ் யூஸ் பண்ண போறேன். வாடா டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணு. நானா ஏன்டா அப்படிலாம் பேசுற? The final stretch. என்னடா You're on fire. நானே சட்டை கொடுக்குறேன் அந்த தடவை. அந்த அளவுக்கு விருப்பப்பட்டீங்களா நீங்க? சரி வாங்க. ஏய் கங்கார் என்ன வந்து காப்பாத்து மோகன். அதாவது மோஷி. போடா நான் போறேன்டா. இரு இந்த ஒரு தான். ஓகே நம்ம இந்த அவனை எடுத்துட்டானுங்க. ஸோ நம்ம டக்குன்னு போட்டுடலாம். அவங்க சரண்டர் ஆகிட்டானுங்க காய்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் காய்ஸ் போயிடுச்சு. உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் கம்மியாக. அதே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதை விட இது கொஞ்சம் அதிகம் தான். யார் MVP? நான் தான் கைஸ். மோனுக்கெல்லாம் லைக் போட்டுருவோம். எல்லாருக்கும் லைக் போட்டால் தான் கைஸ். நீங்களும் லைக் போடுங்க கைஸ். என் வீடியோவுக்கு யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க கைஸ். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோகன் நம்மளுக்கு லைக் போட்டால் கைஸ் நம்ம level 13. ஸோ நம்ம லெவல் 4 நடக்கிறேன் கைஸ். லெவல் 4னா ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய சப்போர்ட். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 5 லைக்ஸ் தான், எதுவுமே தேவையில்ல, 5 லைக்ஸ் தான் கொடுக்கணும். 5 லைக்ஸ் கொடுத்தா நான் வந்து அடுத்த பார்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பாய் ஃப்ரம் ஹரி, பாய் ஃப்ரம் கிச்சு, பாய் 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 பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், ஹரின்னு ஏன் சொல்கிறேன்னா அது என் பேர் கிடையாது, அது என்னோட மோகனோட அதாவது மோஷி மோகனோட இன்னொரு பேர், அதான் ஹரி. பாய் ஃப்ரம் கிச்சு, பாய்.